உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சியை அடைகிறேன். இந்த சேனல் மூலமாக நிறைய பேர்களினுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்றது இந்த ஜோதிட ரீதியாக கிடைச்சிட்டு இருக்குது. அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடந்து ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில அதிகப்படியான உயர்வை அடையணும் அப்படின்னு நம்ம மனதார தெய்வத்தை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில மாதத்தின் தொடக்கத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். அடுத்து மிதுன ராசியில புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். கடக ராசியில குரு உச்சமாகவும் அதனோடு சேர்ந்து சூரியனும் சேர்க்கை பெற்று இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் வக்ர கிரகம். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறார். கும்ப ராசியில ராகு பகவான் வக்ர கிரகம். அடுத்து சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தின் தொடக்கத்திலேயே 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசியிலிருந்து ஆட்சி பெற்ற புதன் பகவான் அந்த கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த புதன் பகவானே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல 2 தடவை பயிற்சி ஆகிறார். மறுபடியும் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதம் முழுமையாக சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார் சனியினுடைய பார்வையில, அதாவது சமசப்தம ஸ்தானத்துல வக்ர சனியினுடைய பார்வையில இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். இந்த மாதிரியாக அந்த கிரகங்கள் ஒரு மாதிரியான ஒரு தோற்றமளித்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களினுடைய பலன்களையும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த கன்னி ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதே சமயம் கடன் வாங்கி சில இடத்துல கடன்ல நிர்பந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது இவங்களுடைய லைஃப்ல எப்போதுமே டிராவல் ஆகும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள், அடுத்து இவர்களினுடைய ராசி அதிபதி புதன் அப்படின்ற இந்த 2ம் சேர்றதுனால பாத்தீங்கன்னா கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது இவர்களால மறுக்க முடியாத ஒன்னாக இருக்கும். என்ன அடைச்சாலும் ஒரு கடன் முடிச்சுட்டு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், அந்த கடனை முடிச்சுட்டு திரும்ப இவங்களே ஒரு டாப் அப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, இப்படி மாறி மாறி அந்த கடனுடைய டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லாத இந்த கன்னிராசி என்பர்கள், எனக்கிட்ட 1 பைசா கடன் கிடையாது மேடம் அப்படின்றவங்க கண்டிப்பாக நோய் தொந்தரவுகள் இருக்கும். நோய் தொந்தரவுகள்னா பாத்தீங்கன்னா இவங்களே சும்மா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு செக்அப் பண்ணிக்க வேண்டியது. அடுத்து பிபி இவ்வளவு இருக்கு, சுகர் இவ்வளவு இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, தலைவலி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரியான கண் பிரச்சனை இருக்கு, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி மாதம் மாதம் அந்த மருத்துவத்திற்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கன்னி ராசி என்பவர்கள் இருப்பாங்க. ஆனா லைஃப்லயே ரொம்ப ஜாலியான பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசி என்பர்கள் தான். எவ்வளவுக்கு எவ்வளவு துக்கமும் துயரமும் ஒரு நபர்கிட்ட அதிகமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு 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 என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு லைஃப தன்னைத்தானே மாத்திக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடியவர்கள் நம்ம கன்னி ராசி என்பர்கள். ஒரு நண்பர்கள் பட்டாளம் அப்படின்றது இவர்களுக்கு பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும். இவர்கள் என்ன செய்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நண்பர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள் நம்ம கன்னி ராசி என்பர்கள். அதுலயும் பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு அந்த நண்பர்கள் தோழிகள் அப்படின்றது அதிகப்படியாக இருப்பாங்க. ஆனா அந்த தோழியில யாராவது ஒருத்தர் இவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு தோழிகளா தான் இருப்பாங்க. அதை இவர்களால அடையாளம் காணவே முடியாது. எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு தெரிஞ்ச
முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதனுடைய வேதனை இருக்கு பாருங்க, ஒரு மீள முடியாத ஒரு வேதனையாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ராசியின் மீதே சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். குடும்பஸ்தானாதிபதி ராசியின் மீது, அடுத்து பாக்யஸ்தானாதிபதி ராசியின் மீது நீச்சமாக இருக்கிறார். இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும்? ஒரு கிரகம் உச்சமாக அடைவதற்கும் ஒரு கிரகம் நீச்சமாக அடைவதற்கும் உண்டான டிஃபரன்ஸே பாத்தீங்கன்னா வேற விதமாக இருக்கும். ஒரு கிரகம் உச்சமாக ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அவர்களினுடைய வளர்ச்சிகள் அப்படின்றது அபரிமிதமாக இருக்கும். அது மாதிரியான எதிர்பாராத வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். அதே கிரகம் உச்சமாக இருந்து கெடுதல் ஸ்தானத்துல 6, 8, 12 இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கெடுதல் பலன்கள் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக நீங்க எதிர்பாராத அளவுக்கு அந்த கிரகங்கள் அந்த வழியை கொடுத்துரும். இதே இது நீச்ச கிரகங்களாக இருக்கு. நீச்சம் அப்படின்னு சொன்னாலே அந்த கிரகம் வலிமையற்றதாக காணப்பட போகுது. அந்த வலிமையற்று இருக்கும்போது அது எந்த ஸ்தானத்துல இருக்கு, அது நல்ல இடத்துல இருந்தாலும் கெடுதல் தான், கெட்ட இடத்துல இருந்தாலும் கெடுதல் தான். அதனால நல்ல இடத்துல இருந்ததுன்னா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தாமதமாக கிடைக்கும், தேவையான நேரத்திற்கு யூஸ் ஆகாது. அதுதான் அந்த நீச்சத்தினுடைய தன்மை. இப்போ இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நீச்ச சுக்கிரன் சனியினுடைய வக்ர பார்வையில இந்த மாதத்துல இருக்கிறார். இதனால இந்த கன்னிராசி என்பர்கள் வயது மூத்தோர்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலயும் சின்ன குழந்தைங்க, அடுத்து பாத்தீங்கன்னா கல்லூரியில படிக்கக்கூடியவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா விவரமே தெரியாது ஒரு 13 வயசு 13ல இருந்து 15 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ரெண்டும் கட்டான, அதாவது என்னதுன்றதும் தெரியாது, இது நடந்தா என்ன பாதிப்பு அப்படின்றதும் தெரியாது. அந்த விவரம் தெரியாத வயது இருக்கக்கூடியவர்கள் அந்த வயது மூத்தோர்கள் கிட்ட, அதாவது ஒரு 35 வயதை கடந்திருப்பாங்க பாருங்க, அவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களால பாதிப்பு அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். எதையாவது சொல்லி ஆசை வார்த்தை காட்டி இவங்களை ஏமாற்றுறதுக்கு உண்டான ஒரு நேரம். ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கன்னிராசி என்பவர்கள். அப்படி கவனமாக இல்லாத பட்சத்துல இதனால ஏதாவது பாதிப்புகள் அப்படின்றது இந்த 1 மாத காலகட்டத்திற்கு இருக்கு. உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேருக்கு இவர்களினுடைய பிரார்த்தனைகள், இவர்களினுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம், இது எல்லாமே நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அதனால எந்த பாதிப்புகளும் வராது. கோச்சார நிலவரப்படி இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கு. அதுல நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எங்கேயாவது கெடுதலான பலன்கள் இருக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. அதனால இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான இடத்துல கவனமாக இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா, யாராவது தெரியாத நபர்கள் உங்களுக்கு நிறைய உதவி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் கடன் வாங்கும் போது அவங்க உங்களுக்கு தெரியாத நபர்கள் எப்படி பணம் கொடுக்க முடியும்? அதுல ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தாதானே பணம் கொடுக்க முடியும். அதனால ஏதோ ஒரு சிக்கலை வச்சுதான் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அதுல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. சில பேருக்கு லாட்டரி அடிக்க போகுது, யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் பணம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது எல்லாத்துலயுமே இந்த கன்னிராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல தேவையில்லாத இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 10ஆம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அதுல அஷ்டமாதிபதி இருக்கிறதுனால வேலையில பாதிப்புகள் வரும், வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும், வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், அதாவது உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இடத்துல இடமாற்றங்கள் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பலனாக இருக்கு. அதனால யாரெல்லாம் இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இடமாற்றம் செஞ்சுக்கலாம். அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்குண்டான ஒரு நேரம். ஏற்கனவே சனி சந்திரன் சேர்க்கை, புணர்வு தோஷம், அடுத்து சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். இதனால இந்த நெகட்டிவான சில விஷயங்கள் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப பாங்கான ஒரு அமைப்பை அமைத்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ஒரு தனிமையில விடப்பட்ட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு
ஹஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். எல்லா இடத்துலயும் சில வெற்றிகள், எல்லா இடத்துலயும் சில வாய்ப்புகள் அப்படின்றது ஹஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு, இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்காத சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்துல சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில இடத்துல பாத்தீங்கன்னா வேலை ரீதியான உயர் அதிகாரிகள்னால சில பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். உயரதிகாரிகள் ஒருத்தர் இடமாற்றம் பண்ணி வராங்க அப்படின்னாலே அவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல நான் தான் இந்த அலுவலகத்துல பெரிய ஆளு அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களை முதல் ஆளா களை எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் அப்படின்றது அந்த உயர் அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசா புத்திகள் அப்படின்னு பொறுத்து, அதாவது இந்த கன்னிராசி என்பர்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிறது கூடிய திசா புத்தி பாத்தீங்கன்னா குரு திசை, ராகு திசை, இந்த மாதிரியான திசா புத்திகள்லாம் இருக்கும். ராகு திசை எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயது, அதாவது ஒரு 17 வயசு 16 வயசுல இருந்து அவங்களுக்கு உண்டான திசாபுத்தியா இருக்கும். அடுத்து குரு திசையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 40 வயதை கடந்தவர்களுக்கு இருக்கும். இப்படி அந்த ராகு, குரு, சனி இந்த மாதிரியான திசாபுத்திகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் எப்படி இருக்க போகுது, நீங்க என்ன தெய்வத்தை வழிபட்டால் இந்த மாதத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு ஈடேறும் அப்படின்னு பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.